22/6/2026 ஆனி 8 திங்கட்கிழமை ஆனி உத்திர தரிசன நன்னாள், ஆனி திருமஞ்சனம் என்றும் அழைக்கப்படும். இந்த புனிதமான நாள் இந்த ஆண்டு திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை என்பது ஈசனுக்குரிய ஒரு நாள், அதை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த ஆனி திருமஞ்சன நன்னாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அன்று அதிகாலை நடைபெறும் அபிஷேக எப்படி இந்த வழிபாடு செய்யணும்? சிவன் படம், சிவன் சிலை அல்லது பானலிங்கம் அல்லது தெய்வீக கலசம் எது இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு, அந்த சின்ன தட்டில் விபூதி கொஞ்சம் பரப்பி ஒரு முழு தேங்காயை வைக்கணும். அந்த தேங்காய்க்கு ஒரே ஒரு இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதை விபூதி மேலே வச்சிருங்க. தேங்காய்க்கு மஞ்சள் தடவாதீங்க. அவ்வாறு தேங்காயை வச்சு அந்த தட்டுக்கு முன்பாக 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். ஒரே நேர்கோட்டில் சொன்னால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு என்ன நெய்வேத்தியம் உங்களால் தயார் செய்ய முடியுமோ அதை தயார் செய்து நெய்வேத்தியமாக வைத்து சிகப்பு நிற மலர்களை கையில் வைத்து கொண்டு அந்த தேங்காயின் மீது அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானே போற்றி அப்படின்னு முழு பக்தியோடு, முழு சரணாகதியோடு, முழு உள்ளன்போடு 108 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் அந்த பூவை எடுத்து தேங்காய் மேலே போட்டுக்கிட்டே மந்திரம் சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டுங்கள். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி உங்கள் சிவ வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். செய்ய வேண்டிய நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 6:30 7:30 அல்லது காலை 9:30 10:25